ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கு இந்த யூடியூப் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஏற்கனவே 2 வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இந்த 2 வீடியோவில் நம்ம ராசி கட்டங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ ராசி கட்டங்களை பற்றி நம்ம விரிவாக இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க மேஷம் 1, ரிஷபம் 2, மிதனம் 3, கடகம் 4, சிம்மம் 5, கன்னி 6, துலாம் 7, விருச்சிகம் 8, தனுசு 9, மகரம் 10, கும்பம் 11, மீனம் 12. இந்த 12 கட்டங்களை பற்றி தான் நம்ம இப்போ விரிவாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஜோதிடம்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஆச்சரியத்தக்க விஷயங்கள்லாம் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. அதை பற்றி நம்ம படிக்கும்போது தான் உள்ள எப்படியான ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் உள்ள இருக்குங்கிறது நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு இப்போ நான் மேஷ வீடை பற்றி கடந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அந்த மேஷ வீட்டினுடைய தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க மேஷ வீடு செவ்வாய், மேஷ வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். மேஷம் விருச்சிகம், காலபுருஷ தத்துவத்தில் மேஷம் விருச்சிகமும் செவ்வாயோட வீடு. இதுல மேஷ வீடு என்கிறது பாத்தீங்கன்னாக்கா தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது அதனுடைய உறுப்பு தலை. அப்போ இந்த மேஷ வீட்டினுடைய அதிபதி செவ்வாய், அதுக்கு செவ்வாய்க்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் தான் இந்த மேஷ வீட்டுக்கோட அதிபதி. அப்போ முருகப்பெருமான் யாருன்னு கேட்டீங்கன்னா தளபதி, அதாவது போர் தளபதி. அவர் தான் பாத்தீங்கன்னாக்க இந்த வீட்டோட அசுரனையை என்ன பண்ணாரு, சம்ஹாரம் பண்ணாரு. அசுரனை சம்ஹாரம் செய்தவர் முருகப்பெருமான். அப்போ இந்த வீட்டோட அதிபதி பாத்தீங்கன்னாக்க முருகப்பெருமான் தான். இப்போ செவ்வாய் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க செவ்வாய் நெருப்பு ஜுவாலை, நெருப்பு ஜுவாலை. அப்போ இந்த செவ்வாய்ங்கிறது பாத்தீங்கன்னாக்கா அதோடைய தன்மையெல்லாம் அங்க வந்துடும். ஒரு செவ்வாய் ஆதிக்கத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படின்னா சட்டுன்னு கோவப்படுவாங்க, அடிக்கடி கோவப்படுவாங்க. ஏதோ ஒரு விஷயம் டக்குன்னு கோவப்பட்டு பேசக்கூடிய தன்மைகள் அங்க இருக்கும். ஒரு டீம் லீடர், ஒரு டீமை தலைமை தாங்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அப்போ என்ன எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த செவ்வாயோட தன்மை தான் அந்த கேரக்டர் அவங்களுக்கு இருக்குங்கிறத நம்ம இந்த மேசராசியை பொறுத்தளவுல நம்ம சொல்லலாம். இப்போ அது போல இந்த 12 பாவங்கள் இருக்கு. இந்த 12 பாவங்களும் ஒன்றை ஒன்று நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோக்குள்ள நம்ம பார்த்துட்டே இருப்போம். இப்போ நம்ம இந்த மேசராசியை பத்தி நம்ம விரிவாக பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மேசராசியில நேற்று கடந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்க மேசராசியை பத்தி நான் நட்சத்திரங்கள், ராசி, அதனுடைய இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி பார்த்தீங்கன்னாக்க கேது தான் அஸ்வினி நட்சத்திரத்தை அதிபதி. அப்போ அஸ்வினி நட்சத்திரம்னா என்னங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனுடைய வியாபாரங்கள் என்ன, அதனுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிறத அந்த அஸ்வினியை பொறுத்தளவு நம்ம தெரிஞ்சுக்கணும். அஸ்வினியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னாக்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய தன்மைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா சரஸ்வதி தேவி. ஏன்னா படிப்புக்கு காரகத்துவம் வைக்கிறவங்க. அஸ்வினிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வினி தேவர்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமன் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா நகுலன் சகாதேவன், இவங்களும் அஸ்வினி இதனால இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. ஸோ இப்படி அஸ்வினி நட்சத்திரத்துடைய காரகத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அஸ்வினி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்க அதனுடைய மிருகம் பார்த்தீங்கன்னாக்க குதிரை, அதனுடைய குதிரை. சரிங்களா? அப்போ ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ பொதுவாக இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தளவுல அதனுடைய விருட்சம் எட்டி மரம், மிருகம் குதிரைன்னு சொல்லியிருக்கிறேன். அதே தேவதை சரஸ்வதி தேவி அதனுடைய அதுல அதே தேவதை. அப்புறம் அதனுடைய பறவை பார்த்தீங்கன்னா ராஜாளிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஹை பொசிஷன் இருக்கக்கூடிய பறவை. அதுபோல பூ, பழம், கனி, காய், விதை இதெல்லாம் அதில் இருக்குது. எப்பவுமே நம்ம வேதாந்தம் பேசிட்டு இருக்கக்கூடாது. சித்தாந்தத்தை நம்ம அதில் காண்பிக்கணும், சொல்லணும். அப்போ ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பல விஷயங்களை ஆராயும் போது சில நுட்பமான விஷயங்களையும் ஜாதகம் கற்றுக்கிறவங்களுக்கு எளிமையா போய் சேர்றதுக்கு நாம் அதை சொல்லிக் கொடுக்கணும். அப்பதான் இதன் மூலமா நம்ம சொல்லும்போது அவங்களும் ஈஸியா அதை கத்துக்கலாம். இப்போ இந்தந்த நட்சத்திரங்கள், இந்தந்த பாவகத்துல இருந்து இந்த மாதிரியான இயக்கங்களை செய்யுது அப்படிங்கிறத நம்ம அதுல எடுத்துக்கலாம்.
பொதுவாக வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப அஸ்வின் நட்சத்திரத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மேச ராசியில அஸ்வின் நட்சத்திரம், பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரங்களையும் நாம மேச ராசியில இப்ப பாக்குறோம். இப்ப இந்த நட்சத்திரங்கள்ல வந்து உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்க மேசராசியில அஸ்வின் நட்சத்திரத்துல, அதாவது இந்த அஸ்வின் நட்சத்திரத்திலே பாத்தீங்கன்னாக்க குறிப்பிட்ட நாழிகைக்குள்ள வந்து ஒரு நட்சத்திரம் உட்காந்துருச்சுன்னா அதனுடைய பலாபலன்கள் இருக்குது. அது அடுத்தடுத்த கிளாஸுகள்ல வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வந்து நான் வந்து உங்களிடத்தில் நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். இப்ப இந்த அஸ்வின் நட்சத்திரம் என்ன மாதிரியான பலாபலன்கள் ஒருத்தர் கொடுக்கும், அஸ்வின் நட்சத்திரத்தினுடைய வியாபாரங்கள் என்னங்கிறது, நம்ம காரத்துவங்கள் நம்ம என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அஸ்வின் நட்சத்திரங்கிறது தலை. பாத்தீங்கன்னா குதிரையினுடைய தலையெல்லாம் வந்து சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. குதிரையினுடைய அந்த கழுத்து வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த எம்பளம் பிக்சர்ஸ் எல்லாம் வந்து நிறைய இதுல பார்க்கலாம். அதெல்லாம் அஸ்வின் நட்சத்திரம் இயக்குதுன்னு அர்த்தம். அந்த எம்பளம் தான் அஸ்வின் நட்சத்திரம் இயக்குது. மேசராசி இருக்கக்கூடிய அஸ்வின் நட்சத்திரத்தை இயக்குது. அதே இது நம்ம வந்து இது ஆண் குதிரை, இதே பெண் குதிரை நம்ம போயிட்டோம்னாக்கா அதுக்கு வேற நட்சத்திரம் இருக்கு. அதே நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம வந்து அதை வந்து தெளிவா பார்க்கலாம். இப்போ மேஷத்துல அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரங்களும் இங்க இருக்கு. அஸ்வினியில 1, 2, 3, 4 பாதங்கள்னு ஏற்கனவே உள்ள வீடியோ சொல்லியிருக்கிறேன். பரணியில அதே மாதிரி 1, 2, 3, 4 பாதங்கள். கார்த்திகையில ஒரு பாதம் மட்டும்தான். அதாவது கார்த்திகை நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரம், ஒரு குறிப்பிட்ட 3 நட்சத்திரங்கள் மட்டும் பாத்தீங்கன்னாக்க உடைந்த நட்சத்திரங்களா இதுல வந்து சித்தர்கள் காமிச்சிருக்காங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அஸ்வினி நட்சத்திரம் வந்து 1, 2, 3, 4, பரணி 1, 2, 3, 4, கார்த்திகை 1, 2, 3, 4 இந்த 3 மொத்தம் 9 பாதங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பாதங்கள் வந்து மொத்தம் இந்த மேசராசிக்குள்ள அடங்கிடுது. இந்த மேசராசிக்குள்ள அடங்கும் போது ஒருத்தர் பிறவி எடுக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஸ்வினிக்கு இப்ப நான் காரகத்துவம் சொல்லியிருந்தேன், என்னென்ன காரகத்துவங்கள் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அப்போ அந்த காரகத்துவங்களுக்குள்ள அவங்க வந்து இப்ப உதாரணத்துக்கு 1ஆம் பாகத்துல அவருடைய புள்ளி விழுகுது, அந்த டிகிரிக்குள்ள அவர் பிறக்கிறாரு அப்படின்னாக்க அந்த காரகத்துவத்தையும் மேசராசினுடைய பாவகத்துடைய காரகத்தையும் நட்சத்திர காரகத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த நட்சத்திர காரகத்தையும் எடுத்து மேசராசியும் எடுத்து இந்த நட்சத்திரம் என்ன சொல்லுது, இந்த என்ன கிரகம் இங்க உட்காருது. இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் உட்காருதுன்னு வச்சுக்கோங்களேன். அஸ்வினி நட்சத்திரம் வந்து இப்போ அந்த அஸ்வினி நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப சூரியன் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இப்ப சுக்கிரன் உட்கார்றாரு. சுக்கிரன் வந்து இங்க அஸ்வினி நட்சத்திரத்துல உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுக்கிர நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரத்தினுடைய சாரத்தை அவர் எடுத்துக்குவாரு. சுக்கிரனுக்கு ஏற்கனவே சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னாக்க கலை இலக்கியம் அழகு சம்பந்தப்பட்டக்கூடிய விஷயங்களுடையவர். அப்போ இவர் போய் அஸ்வின் நட்சத்திரத்தை உட்காரும்போது இந்த அஸ்வின் நட்சத்திரத்துடைய சாரமும் அந்த கேரக்டரைசேஷனும் இந்த சுக்கிரனுக்கு வந்துடும். அப்போ இந்த சுக்கிரன் அதை எடுத்துக்குவாரு. இப்ப இதுல வந்து மேச ராசி, அந்த ராசியினுடைய தன்மையும் அஸ்வினி நட்சத்திரத்துடைய சாரத்தையும் இந்த சுக்கிரன் வாங்கிடுவார். வாங்கிட்டு இந்த வீட்டுல இந்த ராசியில் பிறந்தவருக்கு பலாபலன் கிடைக்கும். இதுதான் வந்து ஜோதிடத்துல சொல்லக்கூடிய சூட்சமங்கள். சின்ன சின்ன சூட்சமங்கள் நான் சொல்லியிருக்கேன். இந்த சூட்சமங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க இப்படிதான் வந்து நம்ம எடுக்கணும். ரெண்டாவது, இப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல வந்து சுக்கிரன் உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் இங்க உட்கார்ந்துட்டாரு. 9 கிரகங்கள் வந்து நம்ம பிறக்கும்போது ஜாதகத்துல இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். 9 கிரகங்கள் வந்து அமர்ந்துரும். இதுல நவாம்சம் இருக்குது. இந்த நவாம்சம் நம்ம பார்க்கலாம். நவாம்ச ரீதியாகவும் நம்ம இதை பார்க்கணும். ஏன்னா அப்பதான் வந்து ஒருத்தர் எங்க அவருடைய இருப்பிடம், எங்க வாழ்றாரு, எந்த இடத்துல அவர் வாழ்வாருங்கிறதையும் நம்ம வந்து சொல்லலாம். அவருடைய வாழ்க்கை தன்மை எங்க இருக்கும். இப்போ பொதுவாக வந்து ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க குரு இங்க அமர்ந்துட்டாரு. லக்னம் விருச்சிக லக்னம், குரு இங்க அமர்ந்திருக்காங்க. குரு சனியோட சேர்ந்து 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்காங்க. அவங்க எந்த ஊர்ல இப்ப வாழ்றாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ லக்னம் விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்களேன். விருச்சிக லக்னம், இந்த விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்காரு. குரு யாரோட அமர்ந்திருக்காரு? சனியோட சேர்த்து. ஒரு ஜாதகத்துல பார்த்து அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி அப்படித்தான் கேட்டேன். எப்படி கேட்டேன்னாக்கா, உங்க பொண்ணு இந்த ஊர்ல இருக்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா
அப்படின்னு. ஏன்னா அந்த ஊருடைய தன்மை அங்க வந்துடும். அதை நம்ம நவம்ச மூலியமாவே எடுக்கலாம். ஜாதகத்துல பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் அதனுடைய சாரம் எங்க வாங்கியிருக்கு, எந்த ஊரு என்னங்கிறதெல்லாம் நம்ம கேட்கும் போது அவங்க சொல்லிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப சின்ன சூட்சமங்கள் அடங்கியிருக்கு. அதெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம்னாங்க. அப்ப இந்த ஊர்ல அவங்க திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஊர்ல திருமணம் பண்ணதுனால அவங்க எந்த மாதிரியான சூழ்நிலை அந்த ஊர்ல அவங்களுக்கு இருக்கும், எப்படியான பலாபலன் அதுல இருந்து நம்ம எடுத்து அந்த பொண்ணுக்கு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லலாம். இப்போ இந்த விருச்சிக லக்னம், கடகராசி விருச்சிக லக்னத்தில் உள்ள அந்த பொண்ணு திருமணம் பண்ணி கொடுத்த ஊர் எந்த ஊர் நம்ம அவங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறமா அவங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் கேட்கறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி கேட்கும்போது நாம இந்த லக்னத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்றோம். இந்த லக்னத்தை பேஸ் பண்ணி சொல்லும்போது இப்ப இந்த ஊரை நம்ம சொல்லியாச்சு. ஊரை சொன்னதுக்கு அப்புறமா அவருடைய கணவருடைய ஜாதகத்தை நம்ம வாங்கி பார்க்குறோம். வாங்கி பார்க்கும்போது எந்த மாதிரியான வாழ்க்கை சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து இப்போ ஓப்பனா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய அனுமதி இல்லாம நம்ம ஒருத்தருடைய ஜாதகத்தை வந்து பொதுவெளியில் நம்ம சொல்லக்கூடாது. அதனால வந்து எப்படி எடுக்க முடியுங்கிறத நான் சொல்றேன். பொதுவாக எப்படி எடுக்க முடியுங்கிறத நான் வந்து சொல்றேன். இப்போ விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் வீடும் 5ஆம் வீடும் வந்து அதிபதி வந்து குரு. 2ஆம் வீடு 5ஆம் வீடு அதிபதி குரு. அவங்க 7ஆம் வீட்டுல அமர்ந்திருக்காங்க. 3ஆம் வீட்டு அதிபதியும் 4ஆம் வீட்டு அதிபதியும் சனி, அவங்களும் 7ஆம் வீட்டுல அமர்ந்திருக்காங்க. அமர்ந்திருக்கும் போது அந்த பொண்ணு எந்த மாதிரியான சூழ்நிலையில எந்த ஊர்ல அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க போறாங்க, எந்த ஊர்ல அவங்க திருமணம் பண்ணி கொடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியாச்சு. எப்படி சொல்லியிருக்கோம்னாக்க இந்த இந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய கிரகம் அதை வந்து இன்டிமேட் பண்ணும் இந்த ஊர்ல தான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத. ஏன்னா நம்ம ஊரு பேரெல்லாம் இப்போ சொல்லலை. அவங்களோட அனுமதியெல்லாம் நம்ம வந்து கேட்காம சில இடங்கள்ல நம்ம சொல்லக்கூடாது. ஒருத்தருடைய இதை வந்து நம்ம சொல்லக்கூடாதுன்றதுனால அதை சொல்றது இல்லை. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க ஒருத்தருடைய ஜாதகத்தையும் நம்ம வந்து பப்ளிக்ல நம்ம சொல்லக்கூடாது. பொதுப்படையான விஷயங்களையும் வந்து நம்ம வந்து பேசலாமே தவிர அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம சொல்லக்கூடாது. அவங்களுடைய அனுமதி இல்லாம நம்ம எக்காரணம் கொண்டு அதை நம்ம சொல்லக்கூடாது. இப்போ சுக்கிரன் இங்க அமர்ந்திருக்காருன்னு சொல்லிட்டேன். மற்ற கிரகங்களுடைய பார்வை இந்த சுக்கிரன் மேல விழுகுதான். எந்தெந்த கிரகத்துடைய பார்வைகள் இங்க விழுகுது, எந்தெந்த கிரகம் வந்து நல்ல, அதாவது சுபர்கள் பாக்குறாங்களா அசுபர்கள் பாக்குறாங்களா அப்படிங்கிறதுல ஒரு கணக்கு வழக்கு இருக்குது, ஒரு கணக்கு இருக்குது. அப்போ அதன்படி வந்து நம்ம இந்த பலாபலன்களை எடுத்து நம்ம இதில் நம்ம சொல்லலாம். இப்போ 0 டிகிரில இருந்து 30 டிகிரி நான் சொல்லியிருக்கிறேன். 0 டிகிரில இருந்து 30 டிகிரி நான் சொல்லியிருக்கிறேன். இதுல 9 பாதங்கள் சொல்லியாச்சு, 3 நட்சத்திரங்கள் சொல்லியாச்சு. இப்ப எந்த கிரகம் அதுல அமர்ந்துங்கிறதை நம்ம சொல்லியாச்சு. சுக்கிரன் அமர்ந்திருக்காருன்னு சொல்லிட்டோம். இங்க சுக்கிரன் அமர்ந்திருக்காரு. மற்ற இடங்கள்ல இப்போ 3ஆம் இடத்துல வந்து இப்போ வந்து சுக்கிரனை தொடர்ந்துதான் பாத்தீங்கன்னா புதன் சூரியன் எல்லாமே வரும். சூரியன் இங்கே அமர்ந்திருக்கான்னு வச்சுக்காங்களேன். சூரியன் புதன் இங்கே இருக்கிறாரு, சூரியன் புதன் இங்கே இருக்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சந்திரன் அமர்ந்திருக்காரு, அப்புறம் செவ்வாய், அப்புறம் ராகு, கேது, ராகு கேது அமர்ந்திருக்காங்க. இப்போ வந்து 2ஆம் வீட்டுல குரு அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்காங்க. அப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சுக்கிரன் இங்க அமர்ந்திருக்காரு. சுக்கிரன், குரு, சுக்கிரன், அடுத்து நம்ம வந்து சனி. அப்போ இந்த ராகு இந்த கேது எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்க ஆப்போசிட் தான் இருப்பாங்க. ராகு கேதுக்கள் எப்பவுமே வந்து நம்ம ஆப்போசிட்ல தான் எப்பவுமே இருப்பாங்க. இப்போ இவங்க வந்து எப்பவுமே பின்னோக்கி சொல்றதுல வக்ர கிரகங்கள், இந்த பேரே வந்து வக்ர கிரகங்கள் 2. இது எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்க ஆன்டி கிளாக் வைஸ் ஆப்போசிட்ல தான் வந்து சுட்டும். கால புருஷனை ஆப்போசிட்ல சுற்றக்கூடிய கிரகங்கள் ராகு கேது. இந்த ராகு கேதுகளை பத்தி எல்லாம் விரிவா நம்ம வந்து அடுத்த வீடியோக்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஜாதகத்துல போய் அவங்க உட்காந்துருச்சுனாக்க கால சர்ப்ப தோஷம்,
சர்ப்ப தோஷங்களை இது வந்து நமக்கு உண்டு பண்ணிடும் ஜாதகத்துல. அது ஒரு ஜாதகருக்கு வந்து வளர்ச்சிகள்ல முன்னேற்றங்கள்ல தடையை கொடுக்கும். வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள்ல தடையை கொடுக்கும். அப்போ இப்போ நம்ம வந்து மேசராசியில ஒரு கிரகம் உட்கார்ந்துருச்சு, இந்த சுக்கிரனை போய் எந்த கிரகம் பார்க்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு பார்வைத்தன்மை இருக்குது, ஒவ்வொரு பார்வை இருக்குது. அதாவது சூரியன், சந்திரன், சூரியனுக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான், சந்திரனுக்கு அதே மாதிரி 7ஆம் பார்வை மட்டும்தான், புதனுக்கு அதே மாதிரி 7ஆம் பார்வை மட்டும்தான், செவ்வாய்க்கு 1, 4, செவ்வாய் இருக்கிற இடம், அப்புறம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம், 8ஆம் இடம், குருவுக்கு 5, 9, சனி 3, 7, 10. அப்போ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கிரகங்களையும் இப்போ சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வை 7ஆம் இடத்தை தான் பார்க்கும். ராஜஜதங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கும் பார்வைகள் முன்னும் பின்னும் இருக்குது. இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அதனுடைய பார்வையை வச்சு சுக்கிரன் எந்த மாதிரியான பலாபலன்களை இந்த ராசியில கொடுப்பாரு, இந்த மேசராசிக்கு அவர் என்ன பலாபலன்களை கொடுப்பாரு. இப்போ அந்த சுக்கிரன் வந்து செவ்வாய்க்கு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கிரகத்தினுடைய சமமா, பகையா, நட்பா அப்படிங்கிறதே நம்ம வந்து ஒவ்வொரு ராசியிலையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க நம்ம கொஞ்சம் ஈஸியா அதை வந்து கத்துக்கலாம். ஸோ ஒன் பை ஒன் நம்ம வந்து மேலே நம்ம வந்து கத்துக்கலாம். அப்போ கத்துக்கிறதுக்கு நம்ம வந்து ஆர்வம் வேணும். ஜோதிடம் வந்து பொதுவாக வந்து ஒருத்தருக்கு வந்து புதன் சாரத்துல அவங்க பிறந்துட்டாங்க, புதனோட ஆதிபத்தியத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா ஜோதிடம் வந்து கொஞ்சம் எளிமையா வந்துடும் அவங்களுக்கு. புதன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிஷத்துக்கு வந்து தன்மையை கொடுக்கக்கூடியவர். ஜோதிடத்தை வந்து அதிகமா அவங்களை விரும்பி கத்துக்க சொல்லக்கூடியவர் வந்து புதன் கிரகம் தான். அப்ப அந்த புதன் கிரகம் வந்து பாத்தீங்கன்னாக்க அதனுடைய வாழ்வுல அந்த ஜாதகத்துல இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அவங்க ஜோதிடத்தை அவங்களா ஆர்வமா கத்துக்குவாங்க, ஆர்வமா கத்துக்கவும் முடியும், எளிமையா புரியும். ஒருத்தர் வந்து இப்போ புத்தகம் வழிகளையோ குருமார்கள்ட்டையோ நம்ம போய் கத்துக்கும் போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து டக்குன்னு நமக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ அதனால வந்து இந்த ஜோதிடங்களை நம்ம கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை பாருங்க. ஜோதிடத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது நம்ம ஹாரோஸ்கோப்பை விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்குறேன். அந்த நம்பர்ல வந்து வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. ஆன்லைன்ல மட்டும்தான் இப்போ நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். ஆன்லைன்ல வந்து பார்க்கறதுக்கு ஆர்வம் உள்ளவர்கள் வந்து ஆன்லைன்ல உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை அனுப்பிச்சிட்டு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய இதை. வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.